பன்னீர்செல்வம் என்டிஏ விட்டு வெளியேறும் போது சும்மா தான் இருந்தாங்க. டிடிவி அவர் விதித்த நிபந்தனை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதிமுக ஏற்றுக்கொள்ளாது. அந்த நிபந்தனை ஏற்றுக்கொண்டா அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை விட்டு வெளியே போய்விடும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடாது. இதுதான் டிடிவியோட நிபந்தனை. அப்படி என்றால் ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் என்டிஏ கூட்டணிக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சொற்பம். டிடிவியை பொறுத்த வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட விஜய் அணிதாங்கிறது தெளிவாகவே தெரிகிறது. தொடர்ந்து அவர் அப்படித்தான் பேசிட்டு வராரு. இன்னும் சொல்ல போனால் விருப்ப மனுவெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான தேதி எல்லாம் குறிச்சாச்சு அமமுக. ஆமா, அப்போ கொஞ்சம் தொகுதிகளை செலக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த தொகுதிகளை ஒரு அணிட்ட கேட்பார்கள். செலக்ட் பண்ண தொகுதி, டிடிவி செலக்ட் பண்ண தொகுதியை அதிமுக விட்டு தரவும் முடியாது. இதே பிஜேபி கூட்டணியில் அவங்க தொடர்றதை வைத்தால் அதிமுக எப்படி விட்டு கொடுக்கும்? வாய்ப்பு இல்லை. நயினார் என்ன சொல்றாரு, அவங்க போயிட்டாங்க, அவங்களை எதுக்கு திருப்பி கூப்பிடணும்னு சொல்றாரு. ஏனென்றால் கூப்பிட்டா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு ஒத்துக்கொள்ள போவது இல்லை. அது அவருக்கு தெளிவாகவே தெரியும். அப்போ ஓபிஎஸ் அவர்கள் டெல்லி செல்வதால் அவர் என்ன சாதிக்க போகிறார்? அது இப்போ பார்லிமெண்ட் செஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ அவருக்கான அப்பாயின்மெண்ட் டேட் எல்லாம் இருக்குமா இல்லையாங்கிறதே நமக்கு தெரியாது. அப்பாயின்மெண்ட் வாங்கி இருக்காரான்னு தெரியாது. டெல்லி போயிருக்கிறார்.